பிரபல டிவி தொகுப்பாளருக்கு சமீபத்தில் ஏற்பட்ட பெரும் பிரச்சனை. அவருடைய சொகுசு காருக்கு டீசல் போட சென்றபோது நடந்த சம்பவம். டீசலுக்கு பதிலாக தண்ணீர் கலந்து மோசடி. நடந்த தவறுக்கு நஷ்டஈடு கேட்டால் குறைவான நஷ்டஈடையே தரும் பெட்ரோல் பங்க். யார் அந்த பிரபலம், நடந்தது என்ன? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தமிழ் சின்னத்திரை உலகத்தில் கொடி கட்டி பரப்பவர் தான் மாகாபா ஆனந்த். அவருக்கு தான் இந்த ஒரு பிரச்சனை சமீபத்தில் நடந்தது. தன்னுடைய சொகுசு காருக்கு டீசல் போட இடத்துல அவருக்கு என்ன ஆக்சுவலாக போட்டிருக்குன்னா தண்ணீர் தான் போட்டிருக்கு. அதனால் அவருடைய சொகுசு காரின் என்ஜின் பழுதாகி கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் அவர் செலவு பண்ணார். இதில் தப்பு நடந்த பெட்ரோல் பம்பு கிட்ட போய் அவர் நஷ்டஈடு கேட்டால் 3 லட்சத்துக்கு பதிலாக வெறும் 80,000 ரூபாய் தருவதாக திரு மாகாபா ஆனந்த் புலம்பல். இதை பற்றி அவர் டீட்டெயிலாக ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு நம்பிக்கையே போச்சு. டீசலில் தண்ணி கலந்ததால் கார் ரிப்பேர் ஆகி 3 லட்சம் செலவாயிடுச்சு. இதை ஆதாரத்தோடு நிரூபித்ததும் கோர்ட்டுக்கு போயிடாதீங்க, 80,000 தரோன்ட்டு பேரம் பேசுகிறாங்க. உங்களை நம்பி தான் வரோம். ஆனால் இப்படி பண்ணால் டீசலையும் இனி மக்களே தயாரிக்கணுமா? இந்த பெட்ரோல் பங்க் மேலே இருந்த நம்பிக்கையே போச்சுன்ட்டு மாகாபா ஆனந்த் குமரி இருக்கிறாரு. நண்பர்களே, இந்த மாதிரி தான் பல பேர் தினந்தோறும் பல பெட்ரோல் பங்க்கில் ஏமாந்துட்டு இருக்கிறோம். என்னங்க, பெட்ரோல் போட்டும் வண்டி மைலேஜே ஓடலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு E20 பெட்ரோல் தாங்க காரணம்னு சொல்லி நம்மளே மிஸ்கைட் பண்ணுறாங்க. கடந்த 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 4000க்கும் மேற்பட்ட கேஸ் இந்த மாதிரி இந்தியா முழுக்கவே பதிவாயிருக்கு. தரமான பெட்ரோல் பங்க் போகணுன்னா அதனுடைய ரேட்டும் பார்த்தீங்கன்னா தனியார்கிட்ட அதிகமாக இருக்குது. தனியாரும் பார்த்தீங்கன்னா E20 பெட்ரோல் கலக்கிறதுனால அதுவுமே பெட்ரோலுக்கான மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது. சம்பாதிக்கிற காசில் கிட்டத்தட்ட 20-30% நம்ம பெட்ரோலுக்கும் டீசலுக்குமே செலவாயிடுது. இப்படி கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கும் போது நம்மளுடைய சம்பாதிப்புலேருந்து ஏமாற்றி சில பெட்ரோல் பம்ப் காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாற்றி பெட்ரோலையோ அல்லாட்டி டீசலையோ போடுறதுக்கு பதிலாக தண்ணியை கலந்து ஊற்றிடுறாங்க, கெரோசின் கலந்து ஊற்றுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பணம் மட்டும் லாஸ் இல்லைங்க, நம்ம ஓட்டுற வண்டியுடைய என்ஜினுமே நஷ்டமாயிடுது. ஒரு கட்டத்தில் மைலேஜே தரலன்னு சொல்லி நம்ம வண்டியை மாற்றி விடுறோம். அது நமக்கு லட்சக்கணக்கில் செலவு கொடுக்குதுங்க. திரு மாகாபா ஆனந்த் கேஸ் ஜஸ்ட் ஒரு பெரும் கடலில் ஒரு சிறு துளின்னு தான் நான் சொல்லுவேன். அவருடைய பதிவை பார்த்தாது மீதி பெட்ரோல் பம்பெலாம் திருந்தி சரியான அளவில் சரியான விகிதத்தை பெட்ரோலை நமக்கு தரணும். அதுவும் தரமான ஒரு டீசலோ பெட்ரோலோ தான் இருக்கணும். உங்களுடைய அனுபவம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மற்றவர்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிந்தால் உங்கள் ஏரியாவில் எந்த பெட்ரோல் பம்பை தவிர்க்கணும், எந்த பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் போடலாம், டீசல் போடலான்றதை மென்ஷன் பண்ணிங்கன்னா வாகன ஓட்டிகளுக்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்கும். அதனால் கமெண்ட்டில் உங்களுடைய பதிவை மறக்காமல் போடுங்க.